ஸோ இப்போ நம்ம டைரக்டரி வந்து இனிஷியலைஸ் பண்ணி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த டைரக்டரி வந்து ஒரு பக்காவான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டைரக்டரி, ஒரு ரெபாசிட்டரி. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சில டேட்டாஸ்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைல் 1 ஓப்பன் பண்ணி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபைல் 1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அண்ட் ஃபைல் 2 அப்படின்னு 2 ஃபைல் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜிங் ஏரியா, நம்ம கிட் டு ஒர்க் ஃப்ளோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஒர்க்கிங் டைரக்டரி, தென் ஸ்டேஜிங் ஏரியா, தென் லோக்கல் ரெபாசிட்டரி, தென் அதுக்கப்புறம் தான் ரிமோட் ரெபாசிட்டரி. இது நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகணும். உங்கள் ஒர்க்கிங் டைரக்டர் ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகணும். உங்கள் ஒர்க்கிங் டைரக்டர் இதுதான் இல்லையா, அதில் தான் இந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒர்க்கிங் டைரக்டரிலேருந்து ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகணும் அப்படின்னா git add அப்படின்ற ஒரு கமெண்ட் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ git add அப்படின்னு போட்டு டாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். இல்லை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஃபைல் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் 1 மட்டும் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளே போகும், ட்ராக் பண்ணும். ஆனால் ஃபைல் 2 ட்ராக் பண்ணாது. இப்போ நான் வந்து git add அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் 1 மட்டும் தான் ஸ்டேஜிங் ஏரியா போயிருக்கும், ஃபைல் 2 ஸ்டேஜிங் ஏரியா போயிருக்காது. அது வந்து நார்மல் ஃபைல். ஈவன் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ள கூட இந்த ஃபைல் 2 வந்திருக்காது. இப்போ LL-LRT பார்க்குறேன், எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இதில் தெரியாது. நார்மல் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து நார்மல் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா git status, நான் git status போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபைல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா git status நான் இப்போ போட்டிருக்கேன். git statusோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பிரான்ச் மாஸ்டர். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். பிரான்ச்சிங் கான்செப்ட் படிக்கும்போது இந்த பிரான்ச்சிங் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மாஸ்டர் பிரான்ச் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே மாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரான்ச்சில் தான் உட்காந்துருக்கு. நம்ம வந்து பிரான்ச்சிங் கான்செப்ட் வரும்போது இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த லைன் வந்து நோ கமிட்ஸ் எட். நம்ம கமிட் எங்கே பண்ணுவோம், லோக்கல் ரெபாசிட்டரி போகிறதுக்கு தான் கமிட் பண்ணுவோம். நம்ம இன்னும் லோக்கல் ரெபாசிட்டரி போகவே இல்லை, அதனால தான் நோ கமிட்ஸ் எட்னு வருது. அது மட்டும் இல்லை, சேஞ்சஸ் டு பி கமிட்டட். சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னா கமிட் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போகிறதுக்கு கமிட் பண்ணணும், ஆனால் நீங்கள் கமிட் பண்ணலை, இதை கமிட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமால் ட்ராக் பண்ண முடியாத ஃபைல்ஸ் தான் இது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. ஃபைல் 2 வந்து நம்ம ட்ராக் ஆடே பண்ணலை. ஓகேவா?